ஹே ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தனால ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி மழை டைமில் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மோஸ்ட்லி வில்லேஜ் டைமில் ஃபேமஸான ஸ்நாக்ஸு. ஸோ அவ்வளோவா யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ மழையோட தொடக்கம் தான் இது. ஸோ இது தொடங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சர்க்கரை, ஒரு அரை கப் சர்க்கரை, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பாகம் எதுவுமே வேண்டாம், நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா அந்த பபிள்ஸ்லாம் நல்லாவே கரையணும். அப்போ தான் நமக்கு அந்த தூசி மண் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு அதை வடிகட்டி எடுக்கிறதுக்கு வேண்டி நான் என்னென்னா நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். நெருப்பு கூடுதலாக இருந்தது அப்படின்னா இது தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆகி போயிடும். இது கொஞ்சம் நமக்கு தண்ணி வேணும். ஸோ நல்லா அமுக்கி விட்டுருங்க அந்த சர்க்கரை. அப்போ நமக்கு தண்ணி அவ்வளோவா எவாப்ரேட் ஆகி போகாது, எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். ஸோ நல்லா அமுக்கி விடணும் அதெல்லாம். ஸோ இது கரையும் போதே உங்களுக்கு மேலே தெரியும், லைட்டாக அந்த பிளாக் கலரில் ஒரு இது மாதிரி இருக்கும், அதெல்லாம் தூசி. நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்துலேயே வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் நமக்கு டேரெக்டாக மாவெல்லாம் போட்டு இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது நான் சூடாக இருக்கும் போதே மாவெல்லாம் ஆட் பண்ணேன். நீங்கள் இந்த ஆறுனதுக்கு அப்புறமும் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போது நம்ம ஆட் பண்ணால் உடனே நமக்கு செஞ்சு எடுக்க முடியும். அடுத்ததாக இதில் நம்ம மாவு ஆட் பண்ண போகிறோம். நான் கோதுமை மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் கோதுமை மாவு தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக இருக்கும். ஸோ நம்ம பொரிக்குமோ அந்த டேஸ்ட் மாறிடும். அங்கங்கே நமக்கு வேகாத மாவு நிறைய இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், கட்டி எதுவுமே இல்லாமல். நல்லா ஒரே டைரெக்ஷன் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டியெல்லாம் போகும். இந்த கட்டியெல்லாம் லைட்டாக நம்ம அப்படியே அமுக்கி விட்டோம் அப்படின்னாலும் கட்டி எல்லாமே நமக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணுங்கள். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு மிக்சர் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு மாவை ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ ஒரே டைரெக்ஷனில் எல்லா மாவையும் எடுத்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு மிக்சர் ஆஃப் மாவு கிட்டும். ஸோ இதில் நான் மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அப்போது நிறைய லம்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படின்னா நம்ம அந்த கரண்டி வச்சு அப்படியே அந்த அமுக்குறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி அமுக்கி நீங்கள் ரெடி பண்ணி எடுக்கலாம். ஸோ இது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நமக்கு மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த இதில் கொண்டு வரணும். அதாவது தோசை மாவு நம்ம எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கணும். ஸோ இதில் நான் பிஞ்ச் ஆஃப் உப்பு போட்டிருக்கேன். ஸோ எதுக்குன்னா நான் உடனே செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்க அப்படின்னா இதை ஆட் பண்ணாமலே நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். ஏன்னா நாளைக்கெல்லாம் ஆட் பண்ணும்போது நல்லாவே ஃபெர்மெண்ட் ஆகி வந்துடும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் மெயினான பாயிண்ட் என்னென்னா, சர்க்கரை பாகு சூடாக இருக்கும்போது இதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உப்பு போடவோ எதுவும் வேண்டாம். நாளைக்கு நீங்கள் செஞ்சாலுமே சூப்பராக வரும். ஸோ ஆப்ஷனலாக நான் ஒரு இது போட்டிருக்கேன், அதாவது சீசமன். நம்ம வீட்டில் இருக்கக்கூட எள்ளு தான் நான் போட்டிருக்கேன். சும்மா நம்ம சாப்பிடும்போது வாயில் கடிப்பட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மட்டும் போட்டால் போதும். ஆப்ஷனல் ரெசிபி தான். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 30 minutes இல்லைன்னா 1 hour நீங்கள் வச்சாலும் போதும். இல்லைன்னா டீ போடுற டைம் உங்களுக்கு அவ்வளோவும் போதும், ஏன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிடும். ஸோ மழை தொடங்குறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏகதேஷம் மலையிலெல்லாம் மழை வந்துருச்சு. ஸோ நீங்கள் இங்கேயும் மழை வந்துடும். ஜஸ்ட்டு லைட்டாக அங்கங்கே சாரலும் காற்றுமா இருக்குது. ஸோ நல்லா ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டில் நம்ம அப்படியே ஒரு டீயும் போட்டுடலாம். ஒரு 30 minutesக்கு அப்புறமா மாவு இந்த மாதிரி இருக்கும், நல்லா கட்டியாக இருக்கும். ஸோ அதை சூடான எண்ணெயில் அப்படியே இந்த மாதிரி ஊற்றணும். ஸோ எப்படி நான் வீடியோவில் ஊற்றுறனோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. ஸோ பொறுமையாக ஊற்றணும். எடுத்தோடனே நல்லா ஊற்றிட்டிங்க அப்படின்னா, அதாவது கரண்டியில் உள்ளது எல்லாமே ஊற்றிட்டிங்க அப்படின்னா மேலெலாம் தெரிச்சிடும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ஊற்றணும்.
ஸோ இது வந்து சின்ன சட்டியாக இருந்தனால நான் ஒன்றே ஒன்று தான் ஊற்றி எடுக்கிறேன். ஸோ இது லைட்டாக வந்து வெந்தோடனே திருப்பி போட்டுருங்க. ஏன்னா டக்குன்னு வந்து கீழே உள்ளது வந்து கரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் நல்லாவே திருப்பி போட்டு நல்லா வெந்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதில் வந்து என்னென்னா இது வெந்து வரும்போது நல்லா புஃப்னு வரும். ஸோ நமக்கு வந்து பேசிக்கலி இதை நீங்கள் கொஞ்சம் கூட அதாவது இன்றைக்கி கலக்கி வச்சுட்டு நாளைக்கு எடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்லாவே வந்து புஃப்னு வரும். அதாவது லைக் நம்ம பூரி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு மொறு மொறு க்ரஸ்டெல்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இது நேச்சுரலி வந்து வில்லேஜ் சைட் ரெசிபி தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரெடிஷ்னலான இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா வந்து பொரிச்சு எடுக்கணும். திரும்ப மேலே கீழே அப்படின்னு சொல்லிட்டு சைட்லலாம் நல்லா பொரிச்சுக்கோங்க. ஸோ நல்லா வந்து க்ரஸ்ட் எல்லாம் நமக்கு சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக. ஸோ ரொம்ப க்ரன்ச்சி அண்ட் உள்ள சாஃப்டாக சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இது கண்டிப்பாக வந்து ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கும் காலேஜ்லேருந்து வரக்கூடிய பசங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா ஸோ இன்னொரு ரெசிபி வச்சு நீங்களும் வந்து கரெக்டாக செஞ்சு முடிக்கலாம். ஸோ இது வந்து கெட்டில்லையும் வச்சு செய்ய முடியும். ஸோ ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஸோ நான் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா வந்து கமெண்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபி செய்யலாம். ஸோ திரும்பவும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ திரும்பவும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.